அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். இதையெல்லாம் இடைவிடாமல் கேளுங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். நிறைய பேர் மக்கள்கள் எல்லாம் எளிமையான பரிகாரங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு என்னை காதார நான் கேட்குறேன். அதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி. அது என்னுடைய பெற்ற தாய் தந்தைக்கு நன்றி. ஏன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் பரிகாரத்தால் தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. விஞ்ஞானம்ங்கிறது சயின்ஸு. இந்த விஞ்ஞான ரீதியாக நம்ம உடம்புக்குள்ளே புகுத்தி அதை அறிவுபூர்வமாக உணர்ந்து பரிகாரங்கள் எல்லாம் அதிகாரமாக ஜெயிச்சிருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாமே அது பரிகாரம் தான். நீங்கள் ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க, அந்த பாவத்தை செஞ்சிட்டிங்கன்னா அந்த புண்ணியத்தை தேடுறதுக்கு நீங்கள் அந்த சாப்பாடு கொண்டு போய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அன்னதானம் பண்ணுறீங்க, உங்கள் மனசு திருப்தி ஆகுது, அவர் வாங்கி சாப்பிட்டவருக்கு வயிறு பசி ஆகுது. அப்போ இது பரிகாரம் தானே. இதே நீங்கள் எல்லா பாவங்களையுமே நீங்களே செய்து வச்சுக்கிட்டு எந்த ஒரு தான தர்மம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் அப்போ உங்களுக்கு விமோச்சனம் ஏது? உங்களுக்கு விமோச்சனம் வேணும் அல்லவா? அப்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எத்தனையோ விதமான பரிகாரங்களை எல்லாம் அழகாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. பாருங்கள், இந்த பிரேத சாபத்தை பற்றி கண்டிப்பாக இதை நான் சொல்லி ஆகணும். நம்ம ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய மக்கள் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை, மக்கள் உலகம் ரொம்ப பெருசு. நிறைய ஜாதகத்தை இது வரைக்கும் நம்ம செக் பண்ணியிருக்கோம். பல்லாயிரக்கணக்கான ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரேத சாபம் இருக்குதுன்னு ஒரு உறுதிப்படுத்துது. இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அது பிரேத சாபம். இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இந்த பிரேத சாபம்ங்கிறது மட்டும் நான் சொல்லிட்ட பத்தாது. இந்த பிரேத சாபம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும் அல்லவா? அப்போது இந்த பிரேத சாபத்துக்கு சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தி. இந்த மாந்தினாலும் ஒன்று தான், குளிகைனாலும் ஒன்று தான். அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் மறைமுகமாக சொல்லி வச்சாங்க, குளுக நின்ன வீடு குட்டிச்சவர் அப்படின்னு. அப்போ லக்கணத்திலேயே குளுக நின்னா அந்த ஜாதகரை குட்டிச்சவராக போயிடுவாரா. வாழ்க்கையில் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பார், அவரால் மேலே வரவே முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஜாதகம் லட்டு மாதிரி இருக்குது விஷயங்கள் எல்லாமே. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கூட சொல்கிறேன். அந்த காலத்தில் நல்லா பாருங்கள், யாராருக்கெல்லாம் தீட்டு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? இப்போ நீங்கள் ஒருத்தர் இறந்து போனால் ஒரு 6 மாதம் அடப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவிட்ட நட்சத்திரம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு 6 மாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கெல்லாம் அடப்பு. இந்த உயிர் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மாதம் இந்த உயிர் ஏதோ இந்த பூமியில் வாழணும்னு அதோட எண்ணம், இந்த ஆத்மா அது இயங்குது. ஆனால் கடவுள் ஏதோ இறைவனை அழைச்சிட்டாரு, அந்த ஆத்மா போயிடுச்சு. ஆனால் இந்த மனசு என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த பூமியில் இன்னும் நல்லா ரொம்ப நாளைக்கு நான் வாழணுங்கிற இந்த ஆத்மா இயங்குது. அதனால் அந்த ஏக்கம் பூர்த்தி அடையாதனால 6 மாதம் அடப்பில் போய் ஒருத்தர் இறந்து போகிறார். யார்? அந்த உறவு சம்மந்தப்பட்டவர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் எல்லா உயிர் போகிறது பக்கத்தில் இருந்தால் எல்லோரும் எடுத்து அடக்கம் பண்ணி அதுக்கு உண்டான கோடி எல்லாம் போட்டு அதுக்கு உண்டான கருப்பு கருமாதி எல்லாம் செஞ்சு அந்த கர்மாவை தீர்த்து அதுக்கு உண்டான வழிமுறையை செய்வாங்க. இது நம்ம ஊர் வழக்கம். இதே ஒரு காணாத சீமையில் போய் அவர் காலமாயிட்டாருன்னா அட்ரஸும் இல்லை, அவரோட பேரும் யாருக்கு தெரியப்படுத்த முடியல, அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியல, அவங்களுடைய தாத்தா பாட்டி யாருன்னு தெரியல, விலாசம் தெரியாமல் ஒரு பக்கம் ஜீவனம் தேட போனவர் இறந்துட்டாருன்னா எந்த அட்ரஸும் இல்லைன்னா அவர் அந்த ஊருக்காரர் என்ன பண்ணுவாங்க, அடடே இப்படி ஒரு மனிதர் இறந்து போயிட்டாரே, இனி நம்ம யாருடைய ஆதரவு யாருடைய அட்ரஸும் இல்லையே, இனி இந்த இறந்த ஆத்மாவை நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லி அங்கே ஏதாவது ஒரு எல்லா ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி விலாசம் தெரியாமல் இந்த உயிர் போகும்போது அந்த உயிர் சொல்லுமா, நான் என்னுடைய மக்களெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தினேன்,
என்னுடைய குழந்தைகள் பேரம்பேத்திகள் எல்லாம் என் தோள் மேலே ஏறி உட்காந்து விளையாண்டுது இந்த உடம்புல. என்னுடைய மாம மச்ச பங்காளிகள் எல்லாம் என்னை வாழ்த்தி வாழ்த்தி நான் நல்ல மனுஷனாக இருந்தேன். ஆனால் இந்த உயிர் போகும்போது மட்டும் என்னோட உயிரை பார்க்குறக்கு யாருமே இல்லையேன்னு அந்த ஏக்கத்தில் இறந்துருமா. இந்த ஏக்கத்தில் இறந்துச்சுன்னா பாருங்க, இந்த உயிரோட ஆத்மா அந்த ஏக்கத்தோடு இறந்ததுனால அவங்களோட வம்சம் வழி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இந்த ஆத்மா போய் ஒரு கருவில் நம்மளோட கர்ம அந்த ஈமகாரியம் செய்யாத அந்த ரொம்ப ரத்த சம்பந்த உறவு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வழியில் இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத சாபம். அப்போ இது என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் ஆத்மா ஒன்று இழந்தால் ஒன்று உருவாகும். அப்போது இந்த உயிர் அவங்களோட வம்சாவளியில் யாரோ ஒருத்தருடைய கருவில் அடைச்சி அந்த ஏக்கத்தோட அந்த இறந்த ஆத்மா தான் லக்கணத்தில் மாந்தியாக உருவாகுது. அப்போ இந்த லக்கணத்தில் மாந்தி, அதனால தான் குலுகன் என்ன வீடு குட்டிச்சவர். மாந்தி என்பது பிரேத தோஷம் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சாங்க. அது ஏன் பிரேத தோஷம்னு வச்சாங்கன்னா, எங்கேயோ கிடக்குது பிரேதம், அது விலாசம் தெரியல, அட்ரஸ் தெரியாதனால இந்த சாதிசனமெல்லாம் அங்கே போக முடியாது. அப்போ இந்த பிரேதத்தை யார் அடக்கம் பண்ணுறது? அந்த ஊரில் இருக்கிறவங்க இறக்கப்பட்டு பெரிய மனுஷங்கள்லாம் ஆளுக்கு 2 காசு பணத்தை போட்டு 2 குச்சி கோலை வச்சு எடுத்து கொண்டு போய் குழியில் கொண்டு போய் அடக்கம் பண்ணி போட்டு, அனாதியாக ஒருத்தர் செத்து போயிட்டாராப்பா அப்படின்னு சொல்லி அனாதி பட்டத்தை கொடுத்து அவங்கள இறப்ப வந்து முடிச்சிருவாங்க. இது நம்ம போனவர் வல்லையே வல்லையே வல்லையேன்னு இந்த வம்சாவளி வந்து காணா போனவர் திரும்பி வல்லையே, இதான் இப்போ ஜீவனம் தேட போனார் மனுஷன் வல்லையே வல்லையேன்னு இவங்க ஒரு ஏக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியில் ஆளே காணாமல் போயிட்டார். அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல, இறந்துட்டாரான்னு தெரியல, திதி தர்ப்பணம் கோடி கொள்ளி யார் போடுறதுன்னு தெரியல, அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு இல்லாமல் இந்த ஈமகாரிய சடங்கு அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படியே நின்றும். இதுதான் பிரேத சாபம். பார்த்துக்கங்க ஐயா, இதெல்லாம் வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். வளரும் குழந்தைகளுக்கு சாபத்தை கொண்டு போய் ஜென்ரேட் பண்ணக்கூடாது. அதற்காக இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி காலையில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பதிவில் தான் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிவிக்க முடியும். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், அனாதைன்னு சொல்லி அந்த பிரேதத்தை அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க, உங்கள் வம்சாவளியுடைய உயிரை அவங்க அடக்கம் பண்ணிட்டா உங்களுக்கு பரிகாரம் என்ன? அவங்க அடக்கம் பண்ணினது விலாசம் தெரியாமல் ஒரு மனுஷன் ஊருக்குள்ளே வந்துட்டாரேன்னு சொல்லி அந்த ஊர்க்காரெல்லாம் எடுத்து அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ரைட்டு. ஆனால் இந்த வம்சத்தில் உங்கள் லக்கணத்தில் மாந்தி இருந்தாலே இது அனாதி பிணத்தை அடக்கம் பண்ணக்கூடிய பவர் தான். அப்போ என்ன காரணம்னா, நீங்கள் அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னா, அந்த ஆத்மா சாபம் தான் உங்கள் லக்கணத்தில் உட்காந்துருக்குது. உங்களுக்கு சரியான பரிகாரம் என்னென்னா, நீங்களும் ஒரு அனாதி பாடி எடுத்து ஈமகாரியமெல்லாம் செஞ்சு அதுக்கு பதிலாக அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டா உங்கள் ஜாதகத்தில் அன்னையோட அந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அது பாருங்க, நல்லா பாருங்கள், எத்தனை பேருக்கு அது தோஷம்? கொல்லி வைத்தோர், குடமுடைத்தோர், குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர், வாக்கரிசி போட்டோர், இறை எடுத்தோர், முட்டை எடுத்தோர், எண்ணெய் அரப்பு வைத்தோர், இத்தனை பேருமே ஒரு ஆத்மா இறந்தா இந்த சடங்கு செய்கிறாங்களா இல்லையா? பேரம்பேத்திக்கு பந்தம் பிடிக்கிறாங்க. நாங்கள்லாம் பேரம்பேத்தி, தாத்தாவுக்கு நாங்கள்லாம் வந்து 3வது வம்சம் அப்படின்னு பிடிக்கிறாங்கல்ல. இத்தனையும் செய்ய வேண்டிய அனைத்துமே இது செய்யாமல் ஒருத்தர் விலாசம் தெரியாமல் இறந்துட்டா அந்த பிரேதத்துக்கு சரியான ஈமகாரியம் செய்யாதனால இந்த வம்சத்துக்குள்ள அது பிரேத சாபம் அது வருது. இதை நீங்கள் செய்யாமல் விடும்போது என்னாகுன்னா, குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கு எல்லா ஜாதகத்தையும் எடுத்து செக் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு லக்கணத்தில் மாந்தியோட அந்த ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. பங்காளியினோட ஜாதகத்தை போய் பாருங்கள், அவருக்கு லக்கணத்தில் மாந்தி. 3ஆம் பங்காளியினோட ஜாதகத்தை பாருங்கள், அவருக்கு லக்கணத்தில் மாந்தி. சித்தப்பா பெரிய மக்களாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து செய்யாதனால அன்னைக்கு சொத்துக்கள் எல்லாம் பங்கு போட்டாங்க. அன்னைக்கு பிரேதத்தை வந்து ஆத்மா சாந்தி பண்ணாமல் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தான். அப்போ இதையெல்லாம் செய்யாதனால அந்த மாந்தி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா குளிகை தோஷம் வந்து முதல்ல குளிகனை வச்சு தான் அவங்க வந்து லக்கணமாகவே பிரிப்பாங்க. அவங்க முதல் லக்கணத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, குளிகனுக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மா தான். அந்த காலத்தில் வந்து பின்னிறப்பு முன்னிறப்புன்னு ஒன்று இருக்கும். ஒருத்தர் வயசானவர் தான் இறந்து போகணுங்கிறது இல்லை, ஒரு வயசு பையன் கூட அந்த காலத்தில் இறந்துருவான். இந்த கர்மா அப்படி அடிச்சிருமா. அதான் முன்னிறப்பு பின்னிறப்புன்னு அர்த்தம். இறப்புலையே முன் இறப்பு பின் இறப்புன்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த ஜாதகத்தில் இதுக்கெல்லாம் இந்த கர்மா தோஷம் தானே. அப்போ நீங்கள் அனாதி பாடி எடுத்து
லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்கனால இது எடுத்து அடக்கம் பண்ணாமல் விட்டுட்டா எத்தாச்சோட காரியத்தையுமே அவங்களால செஞ்சு சாதிக்க முடியாமல் மனசு படாத பாடுபடுறதுக்கு இதுதான் காரணம். இந்த உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லாத்துக்குமே மூலிகை தோஷம் இருக்குது, மூலிகை இருக்குது. சூரியன்னா கோதுமை தான் மூலிகை தானியத்தில், சந்திரனை நெல், செவ்வாயின்னா துவரம்பருப்பு, புதன்னா பச்சைப்பயிறு, குருன்னா கொண்டக்கடலை, சுக்கரன்னா மொச்சப்பயிறு, சனின்னா எள்ளு, ராகு கேதுன்னா உளுந்து கொள்ளு. மாந்திக்கு ஒன்று இருக்குது தெரியுங்களா, மாந்தி தோசை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மாந்திக்கும் தானியம் இருக்குது. வெண்கடுகு சாதம் தான் மாந்திக்கு உணவு. அந்த காலத்தில் வெண்கடுகு தான் மாந்திக்கு கொடுத்துருக்காங்க உணவாக, நைவேத்தியமாக. அதனால தான் இறந்தாங்கன்னா கடுகு அரைக்கிறதுக்கு காரணம். இறந்தாங்கன்னா பொறிகடலையில் கடுகு கலக்கி வெண்கடுகு மாந்தி பிரேததாசம் திரும்பி நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு காத்து கருப்பாவோ ஒரு ஆவியாவோ ஒரு பேய் பிசாதாவோ வீட்டுக்குள்ளே தொந்தரவு பண்ணக்கூடாது. போகிறதே போகிற இந்த கடுகெல்லாம் எண்ணி முடிச்சுட்டு தான் நீ கடைசி நேரம் வீட்டுக்கு வரணுன்னா எத்தனை கடுகு எண்ண முடியும் இந்த ஆத்மா? அதனால ஒரு 1/2 கிலோ கடுகை வாங்கி அவங்க மேலே வீசிட்டு காசை வீசிட்டு போவாங்க. அத்தனையும் பொறுக்கி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வர முடியும் அந்த பிரேதம். அதனால தான் வழிப்பாதையில் பூவும் பொரியும் கடலையும் கடுகும் இதெல்லாம் எரிக்கிறதுக்கு காரணம். அதுலேயே சாதாரணமாக ரசத்துக்கு போடுற கடுகை விட வெண்கடுகுக்கு பவர் ஜாஸ்தி. ஒரு மிகப்பெரிய பூர்வ ஜென்ம கடனவே வெண்கடுகு தீர்த்துரும். அதனால தான் வெண்கடுகு செஞ்சு பிரேத சாபம் இருக்கிறவங்க தலவாழை இலையில் கிழக்கு முகமாக உட்காந்து அந்த வெண்கடுகு அவ்வளோ சுலபமாக மிக்சியில் அரைக்கவே முடியாது. நல்லா நைட்டு 2 நாள் 3 நாள் ஊற வச்சு அதை நல்லா இடித்து அதை வெண்கடுகு சாதம் செஞ்சு கிழக்கு முகமாக தலவாழை இலை வச்சு இந்த மாந்தி உங்களோட ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்குதோ அதுதான் உங்களுடைய கர்ம நட்சத்திரம். அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு ஜோதிடர்களை கேளுங்க. அந்த நட்சத்திரத்தை அவங்க சொல்லிடுவாங்க. அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு 21 சட்டி வெண்கடுகு சாதம் செஞ்சு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி ஒரு உருண்டையும் 21 முறை தலையை சுற்றி என் முன்னோர்களுடைய கர்ம வினை இன்றோடு நிவர்த்தின்னு சொல்லி தலவாழை இலையில் வைங்க. அதே மாதிரி 21 உருண்டையை ஒவ்வொரு உருண்டை ஒரு முறை சுற்றணும். எல்லாமே சுற்றி வைங்க. இறந்தவங்களுக்கு பிண்டை கொடுக்குறாங்கல்ல அது போல் வச்சு அதுக்கு மேலே எள்ளு 1 கிலோ வாங்கிட்டு கையில் எடுத்து, ஆண்டவனே இந்த மாந்தி பிரேத சாபம் என்னுடைய குடும்ப வம்சாவளியில் வந்து கொண்டே இருக்குது. இந்த மாந்தியினால் எங்களோட கர்மம் என்னால் தீராமல் என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் அடைய முடியல. என் குழந்தைகளுக்கெல்லாம் பிறக்கும்போது இந்த மாந்தி சாபம் வந்துக்கிட்டே இருக்குது. யாரோ இறந்தவர்களுக்கு ஈமகாரியம் செய்யாதனால அவங்கள எல்லாத்தையும் நான் நினச்சி இன்றைக்கி இந்த பூஜையை இந்த பரிகாரத்தை நான் செஞ்சுக்கிறேன். இன்னையோடு இந்த மாந்தி கர்மா என்னை விட்டு போகணும்னு சொல்லி தலையை சுற்றி எல்லையும் அந்த 21 பிண்டத்து மேலே கொண்டு போய் போடும். இது எல்லாமே ஒரு நாள் பார்த்து செய்யுங்க. இது எல்லாம் செஞ்சு அந்த முன்னோர்களை எல்லாம் நினச்சி தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு தேங்காய் பழத்தெல்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டு அன்னைக்கு ஓடுற நதியில் அப்படியே எடுத்து கொண்டுட்டு போய் அந்த 21 பிண்டத்தை தலவாழையில் வச்சு அதை 7 முறை சுற்றுங்க. ஏன் 7 முறை சுற்றுனா 7 தலைமுறையிலேருந்து அது வந்துதான். அதனால 7 முறை சுற்றுங்க. 7 முறை சுற்றி அதுக்கு பத்தி சூடமெல்லாம் காமிச்சு 21 தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் தான் அந்த வெண்கடுகு சாதம் உருண்டை. இது எல்லாம் செஞ்சு கொண்டு போய் பாங்காக கீழே விழுகாமல் அப்படியே எடுத்து கொண்டு போய் நல்லா கொஞ்சம் ஓடும் நதியில் கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் விட்டுருங்க. அந்த பிரேத சாபமெல்லாம் ஓடும் நதியில் போய் இந்த முன்னோர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய யாரெல்லாம் முன்னோர்களுக்கு சோறு போடாமல் விட்டுட்டீங்களோ, உணவு தானம் கொடுக்காம விட்டுட்டீங்களோ, பிண்ட பூஜை கொடுக்காம விட்டுட்டீங்களோ அதுக்கெல்லாம் வெண்கடுகு சாதத்தை கொண்டு போய் கங்கையில் கரைச்சி விடுங்க. எல்லாம் கரைச்சி விட்டுட்டு அங்கேயே குளிச்சுட்டு அந்த துணியை விட்டுட்டு வேறு துணி மாற்றிட்டு நேராக வீட்டுக்கு முன்னோர்களுக்காக சாமி கும்பிட்டு ஒரு விளக்கு பற்ற வைங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அனாதி பிணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணுங்கள். அன்னையோட உங்கள் ஜாதகத்தில் மாந்தி சாபம் நில்லாயிரும். அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மாந்தி வரவே வராது. லக்கணத்துக்குள்ள மாந்தி சாபம் இருக்கவே இருக்காது. இப்படி ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ஒரு பரிகாரத்தை எல்லாரும் யாருக்கெல்லாம் மாந்தி சாபம் இருக்குதோ அவங்கெல்லாம் முதல் வேலையை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு 90 நாளில் ரிசல்ட் கிடச்சிடும். இது போதும் இல்லையா உங்களுக்கு? இப்போ எத்தனை குடும்பத்தில் பிரேதத்தை அடக்கம் பண்ணாமல் விட்டு இதோட கர்மா எப்படி எல்லாம் ஜாயின் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்களா? இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த அதிகாலை பொழுதுல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். இது உலகத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்த்தலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். இந்த பதிவு நல்ல விஷயமானு சொல்லுங்கள்.
நம்ம ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம். டேட்டா பர்த்து டயத்தை கொடுத்தாலே ஜாதகத்தை கணிச்சு பலன் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லிடுவோம். அப்போவே இந்த 9 கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரங்கள் வாங்கியிருக்குதுனாலே அது கர்ம நட்சத்திரங்கள் என்னங்கிறத அப்போவே கண்டுபிடிச்சி அப்போவே சொல்லிடுறோம். இதில் ஜாதகத்தில் வந்து இதுக்கு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த சனி சூரியனுடைய மகன் சனியினுடைய மாந்தி இருந்தால் பிரேத சாவன்னா அப்போ நீங்களும் காசி போயிட்டு வரலாம் அல்லவா? லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க பிரேத சாவை நிவர்த்தி பண்ணிவிட்டு ஒரு முறை உங்கள் வம்சத்தில் யாரோ ஒருத்தர் காசி போய் அந்த புண்ணியத்தை தேடிட்டு வரலாம் அல்லவா? இதையும் செய்யுங்க. மனிதனாக பிறப்பெடுத்தாச்சுன்னா முதல் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அசடுகளை எல்லாம் கசடுகளை எல்லாம் அழுக்கை எல்லாம் சுத்தப்படுத்தி நீங்கள் எப்படி புனிதமாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல உங்கள் ஜாதகத்தை கண்டுபிடிச்சி முதல் புனிதப்படுத்துங்க. உங்கள் ஜாதகம் சுத்தமான உங்கள் முகம் சுத்தமாகும், உங்களுடைய அகம் சுத்தமாகும். அந்த காலத்தில் இருக்குது பாருங்கள், எப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் பரிகாரம் அல்லவா? எவ்வளோ பெரிய பரிகாரங்களை முன்னோர்கள் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நான் 30 வருஷமாக என்னுடைய துறையில் நான் அந்த ஜோதிட துறையில் இருக்கிறதுனால அந்த காலத்தில் வந்து எங்களுடைய பாரம்பரியமே வள்ளுவர் குலம். இந்த உலகத்தை கொண்டுட்டு போய் எவ்வளோ பெரிய சித்தர்கள் அதை கண்டுபிடிச்சி இதை ஞாபகப்படுத்தியிருந்தாலும் எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு எங்கள் தாத்தா ஜோசியர், எங்கள் தாத்தாவோட தாத்தா ஜோசியர், எங்கள் அப்பா ஜோசியர், நான் ஜோசியர், என் பையன் ஜோசியர், எங்களுடைய 7 தலைமுறை இந்த ஜாதகத்தை கையில் எடுத்து தான் நாங்கள் ஜீவனமே. அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே ஜாதகத்தை கணிச்சு தான் பலன் எடுக்க முடியும். குறி சொல்ல முடியாது, வாக்கு சொல்ல முடியாது. இது ஒன்லி சயின்ஸ். அதனால தான் காஞ்சி பெரியவா கடைசியாக அவருடைய இறப்புக்கு முன்னாடி, அவர் ஜீவ ஜமாதி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கார். இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை சொல்லித்தான் ஆகணும். கொல்லிமலை பக்கத்தில் அரப்பீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கோவிலுடைய அடிவாரத்தில் ஒரு ஜீவ சமாதியை பூஜை பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்னுடைய யூடியூப் சேனல் வள்ளுவர் வாக்கு ஜோதிடத்தை பார்த்துட்டு அவர் கொல்லிமலையிலேருந்து என்னை தேடிங்க வந்தார். அவர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு வள்ளுவர்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணுன்னு காஞ்சி பெரியவா சொன்னாருங்க அப்படின்னு வந்தார். நான் கேட்டேன், காஞ்சி பெரியவா வந்து ரொம்ப காலம் ஆச்சுங்களே காலமாகி, அவர் எப்படிங்கன்னு கேட்டேன். அவருடைய இறக்கும் தருவாயில் நான் கூட இருந்தேன். அதனால் உங்களை பற்றி ஒரு வார்த்தை அவர் கடைசியாக சொல்லிட்டு போனார் அப்படின்னு. என்னங்க அப்படி சொன்னார்? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமான விஷயமா இருக்குது, சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த வள்ளுவருடைய பாரம்பரிய வம்சத்துக்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாலை வாங்கி அவங்களுக்கு கழுத்தில் போடுங்க. என்னங்க அப்படின்னு கேட்டால், இந்த வான சாஸ்திரத்தை ஓலைச்சுவடியிலிருந்து எழுதி அவங்க தான் கொண்டு போய் இந்த ஜோதிடத்தை வந்து பாமர மக்களை கொண்டு போய் சேர்த்துனாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்கா இல்லையா? அப்போ அவர் ஒரு மகான், காஞ்சி பெரியவாங்கிறவர் ஒரு பெரிய மகான். அவர் வந்து இந்த பாரம்பரிய வள்ளுவர் குல வம்சத்தில் அவர் எப்படி தியானம் பண்ணி தவம் பண்ணி இந்த ஜோதிடங்களை எல்லாம் எப்படி கொண்டு போய் அவர் சேர்த்துனாரு சொல்லி அவர் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னோன்னே ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ அப்பேற்பட்ட அவ்வளோ பெரிய மகான் அவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு வாரத்துக்குள்ளே காஞ்சிக்கார் பெரியார் கோயிலேருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்து காஞ்சி காமாட்சி போட்டாவை கொடுத்து சாமி கும்பிட்டு போகிறார். ஏதோ அவரே கொடுத்து விட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எதற்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி உள்ள மகான்களுக்கு தான் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தை பற்றி தெரிஞ்சிருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தில் 30 ஆண்டு காலமாக இது எப்படியாவது இந்த உலகத்தை கொண்டு போய் இந்த ஜோதிட கருத்துக்களை நல்ல நல்ல விஷயங்களை உலகத்தை கொண்டு போய் சேர்த்திடணும். எங்களுக்கு லக்னம் போட தெரியும், திசாபுத்தி பிரிக்க தெரியும், மகாதிசை எடுக்க தெரியும், தசவர்க்க கணிதம் பண்ண தெரியும், ஆயுள் கணிதம் பண்ண தெரியும், தினசுத்தி எடுக்க தெரியும், லக்கண நிச்சயதார்த்தம் பண்ண தெரியும். இது எல்லாம் அடிப்படையிலிருந்து ஜோதிடத்தை கற்றுட்டு வந்தது. இப்போ இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி பேனா நோட்டு எடுக்கும் போதே லக்கணம் நிச்சயதார்த்தம் பண்ணியே ஆகணும். லக்கணம் போடுறதுன்னா சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? அந்த லக்கணம் போடுறதுன்னா முதல்ல அந்த அன்றைய நாளிகை வச்சு, ஜனன நாளிகை வச்சு, அன்றைய சூரிய உதயத்தை வச்சு கழித்து, அன்றைய எந்த அச்சாம்சத்தை நீங்கள் பிறந்துக்கிறீங்களோ அந்த அச்சாம்சத்தில் வச்சு
அந்த ஜென்ம நாளை வரைக்கும் கழித்து கூட்டி எல்லாம் கொண்டு வந்து கடைசியில் அது என்ன லக்கணம் நிற்கிதோ அதை ராசி கட்டம் போட்டு அந்த லக்கணத்தில் போட்டு அன்றைய கிரகங்களை போட்டு அன்றைக்கு ஓடிட்டு இருக்கிற நட்சத்திரத்துக்கு உண்டான திசையை பிரித்து ஆதி அந்த பரமநாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு இவ்வளோதான் சொல்லி இங்கிருந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுல முதல் கோடு போட்டு கொடுக்கறதே முதல் வந்து அடிப்படை ஜோதிடம் தான். அது எங்களுடைய பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் எங்களுக்கு நான் அந்த வம்சத்தில் பிறந்ததுனால எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அதனால் அவர் காஞ்சி பெரியவா இப்படி அரப்பீஸ்வரர் கோயில் கொல்லிமலையிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு 7 பேராவது நீங்கள் திருவள்ளுவர் குலத்தில் பிறந்தவங்க யாராவது கூட்டிகிட்டு வாங்க, காஞ்சி பெரியவா சொன்னதை எல்லாத்துக்கும் ஒரு மாலை போட்டு வாழ்த்திடணும், அப்போ தான் அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் செய்ததுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் தினம் தினம் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் இது வரைக்கும் எப்படியாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன். அது எப்போ அவர் காஞ்சி பெரியவா கோயிலுக்கு இது சொன்னதுக்கப்புறம் காஞ்சி பெரியவாரை போய் பார்த்துட்டு வரணுங்கிற எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம். அப்போ எல்லா மகான்களுமே நுட்பமான அறிவை கொண்டு ஜோதிட நூல்களை யாரெல்லாம் உருவாக்குனாங்க, யாரெல்லாம் உலகத்தை கொண்டு போய் சேர்த்துனாங்க, ஜோதிடம் எப்படி இப்படி உண்மைங்கிறத வந்து பாமர மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்துனாங்கிறத அவர் நல்லா யூகிச்சு தியானம் பண்ணி தவம் பண்ணி தான் அந்த வார்த்தையை அவர் வெளியிட்டிருக்கார். அதனால அவர் வந்து காஞ்சி பெரியவா வந்து ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வாழ்த்துறதுக்கு அவருக்கு நடைபயணம் சிறப்பில்லாத காரணத்தினால இந்த சீடர்களாக கூட இருக்கிறவங்ககிட்ட ஒரு வார்த்தை அவர் வாயை திறந்து நாவலில் சொல்லியிருக்காரு பாருங்க, இப்படி ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு. அவங்க வள்ளுவர் கையில், அதனால திருவள்ளுவர் குலத்தில் நவகிரகத்தை கட்டி ஆளக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது. அவங்க எவ்வளோ பெரிய பரிகாரம் பண்ணினாலும் தோஷம் கழிச்சாலும் அவங்களுக்கு அத்தனை நிவர்த்தி ஆயிடும். அதனால் அவர் கையில் வந்து ஒரு பரிகாரம் பண்ணுங்க, அவர் கையில் 90 வாங்கி பூசுங்க, திருவள்ளுவர் கையில் ஒரு வாழ்த்து வாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் திருவள்ளுவர் குல வம்சத்தில் அந்த வாக்கு வள்ளுவருக்கு ஒரு வாக்கு பலிதம் அப்படின்னு அந்த காலத்தில் முன்னோர்கள், எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா முன்னோர்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லுவாங்க, நம்மளுக்கு வாக்கு சித்தி இருக்குதுப்பா, நவகிரகங்களவே நம்ம உச்சரித்து நவகிரக சக்தி கூட நம்ம உடம்புல இருக்கிறனால நம்ம சொல்லக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் அது நல்ல வாக்காக போய் அவங்க நல்லா இருப்பாங்க. நீ 90 எடுத்து கொடுத்தும் கூட ஒரு நோய் குணமாகணும்னு கொடு, அது நல்லா போயிடும், வைத்தியமே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கல்லிலே கல் மாணிக்கக்கல், சொல்லிலே சொல் வள்ளுவர் சொல், வள்ளுவர் சொல்லுக்கு மீறி வையகத்தில் இடமில்லை அப்படின்னு ஒரு பேரை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கல, ஒரு பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு இதை கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச புண்ணியத்தை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். எத்தனையோ இடத்துல போகிறோம், மீட்டிங்கில் நிறைய பேசுகிறோம், வாழ்த்துக்கள் அறிவிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இந்த பிரேத சாபங்கிறத வந்து நான் எதற்காக இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்தேன்னா, இதை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறதுனால முதல் வேலையாக கண்டிப்பாக இதுதான் லட்சக்கணக்கான மக்களுக்கு இதில் இருக்குது இந்த பிரேத சாபம். இதை சுத்தப்படுத்துங்க, இதுக்குரிய நான் சொன்ன பரிகாரத்தால் இதில் செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், பெரிய மாற்றத்துக்கு வந்துடுவீங்க. அடுத்த ஒரு குழந்தை ஏதாவது அந்த வீட்டில் கன்சீவ் ஆகி பிறந்ததுன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், மாந்தி லக்கணத்தில் இல்லாமல் இருந்தாலே உங்களோட கர்மதோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்குங்க. இது எல்லாம் உங்களுக்கு என்னுடைய சக்திக்கு இயன்ற அளவு உங்களுக்கு நான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் இது உதவியாக இருக்கும். நம்ம ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிலேயே நீங்கள் பார்த்து அதிலேயே நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க, நீங்கள் அதிகாரமாக வாழ்வீங்க என்று சொல்லி அடியேன் சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.